ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறதுனால அவங்களுக்கு பார்த்தோன்னா வந்து தாடி மீசை வளர்ச்சி வந்து அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஜிம் போகிறதுனால நமக்கு பார்த்தோன்னா பாடியில் வந்து தாடி மீசை வளர்ச்சி வந்து ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வந்து நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங்லாம் வந்து உடற்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு பார்த்தோன்னா வந்து பாடியில் டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸோட வேலை பார்த்தோன்னா வந்து பாய்ஸுக்கு அவங்களோட பியர்ட் க்ரோத், அவங்களோட தாடி மீசை வளர்ச்சி, அப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட ஹேர் க்ரோத், மசில் க்ரோத், போன் க்ரோத், ஸோ அவங்களோட தக்க உடலமைப்பே இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் தான் தருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு தாடி மீசையோட வளர்ச்சி பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பியர்ட் க்ரோத் பார்த்தோன்னா நல்லாவே ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஜிம் போய்ட்டு உடற்பயிற்சி செய்யணும்னு மட்டும் அவசியம் இல்லை. வீட்டிலே நீங்கள் நல்லா ஹெவியாக உடற்பயிற்சி செய்கிறதுனாலே உங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தாடி மீசையோட வளர்ச்சி பார்த்தோன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். ஜிம் போன உடனே ஹோம் ஒர்க் அவுட் பண்ண உடனே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மினிமம் பார்த்தோன்னா வந்து 2 or 3 months நீங்கள் ஜிம் போனால் தான் நல்ல பாடியில் வந்து டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தாடி மீசையோட வளர்ச்சி பார்த்தோன்னா அதிகரிக்கலாம். ஸோ மறக்காமல் உடற்பயிற்சி செய்கிற ஒர்க் அவுட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும்.